ஹாய் எவ்ரிவன், நான் டாக்டர் பவித்ரா. இன்றைக்கி நம்ம ஈஸியாக பண்ணக்கூடிய கொரியாண்டர் வாட்டர், கொத்தமல்லி தண்ணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஜஸ்ட் ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நமக்கு தேவை. ஒன்று ஒரு கிளாஸ் வாட்டர், செகண்ட் ஒன் வந்து கொரியாண்டர் சீட்ஸ், தனியா. ஒரு கப் தண்ணியில் 2-3 ஸ்பூன் கொரியாண்டர் சீட்ஸ் தனியாக ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க. மறுநாள் காலையில் எழுந்து இதை நல்லா ஷேக் பண்ணி மிக்ஸ் பண்ணி வடிகட்டி அந்த தண்ணியை மட்டும் எடுத்துகிட்டு வாங்க. இந்த கொரியாண்டர் வாட்டர் பண்ணுறது ரொம்பவே ஈஸி, பட் இதோட பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்பவே நிறையா இருக்குது. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் வந்து இது நம்மளோட பாடி ஹீட்டை குறைக்கும். ஸோ மெயினாக சம்மர் டைமில் இதை எல்லாருமே எடுத்துக்கலாம். ஆல்சோ ஹீட் பாடி இருக்கிறவங்க இதை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. செகண்ட் பெனிஃபிட், டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுது. அசிடிட்டி, வயிறு உபசமாக இருக்கிறது, கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருக்கிறவங்க, செரிமான கோளாறு இருக்கிறவங்க எல்லாருமே இதை கண்டிப்பாக டெய்லி எடுத்துக்கோங்க. நம்மளோட டைஜஸ்டிவ் என்சைம்ஸை இது ஸ்டிமுலேட் பண்ணி டைஜஷனை ப்ராப்பராக ரெகுலேட் பண்ணுது. அண்ட் தேர்ட் பெனிஃபிட் வந்து பார்த்தோம்னா நம்மளோட பிளட் சுகர் லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜில் இருக்கிறவங்க இந்த கொரியாண்டர் வாட்டரை ரெகுலராக டெய்லி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அவங்களோட டயபெட்டிக் லெவல்ஸ் எல்லாமே நார்மல் ஆகும். அண்ட் ஃபோர்த் பெனிஃபிட், நம்ம பாடியில் இருக்கிற டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணுது, லிவர் ஃபங்க்ஷனுக்கு சப்போர்ட்டாக இருக்குது, அண்ட் ஆல்சோ கிட்னி ஃபங்க்ஷனை ரெகுலேட் பண்ணுது. அண்ட் ஃபிஃப்த் மெயின் பெனிஃபிட் பார்த்தோம்னா மென்ஸ்ட்ரல் சைக்கிளை ரெகுலேட் பண்ணுது. இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களும் சரி, பீரியட்ஸ் டைமில் பெயின் இருக்கிறவங்களும் இந்த வாட்டரை ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து ரெகுலேட் ஆகும் அண்ட் யோர் பீரியட்ஸ் வில் பி பெயின் ஃப்ரீ. தேங்க்யூ. ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் வீடியோஸ். பை.